பயானா கேட்டு கேட்டு நேரம் முடிஞ்சு போச்சு. என்னங்க பயான் கேட்குறவங்க கீழே இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டோன்னு சொன்னால் அவங்க பயான் செய்கிறவங்களுக்கு பயான் செய்வாங்க. கொஞ்சம் விடுறதில்ல, நம்ம விடுறதில்ல, நம்ம என்ன செய்கிறதில்ல, விடுறதில்ல. பயான் கேட்குறவங்கள கொஞ்சம் பயான் செய்ய விட்டோம்னா பயான் செய்கிறவங்க வாயடிச்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆண்கள் தான், அப்படிப்பட்ட பெரியவங்க தான் கீழே நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு முசாக்கரா, 4 பேர் சேர்ந்தால் பேசுவோம்ல, என்ன பேசுவோம், ஏதோ ஒன்று பேசுவோம். அது பிரயோஜனமான, அது பிரயோஜனமே இல்லை. நாளைக்கு கியாமத்து நாளில் அந்த அமளி துமளிகள் நிறைஞ்சிருக்குல்ல, அப்போ பூமியில் மஸ்ஜிதுகள் அப்படியே அல்லாட்ட உயர்த்திடுவாங்க. அந்த இடத்த பூமியில் இருக்க எல்லா பள்ளிவாசல் எங்கே போயிடுது, அரிசுக்கு போயிடுது. எல்லாம் தன்னோட அரிசி தூக்கிடுவான், அப்படியே பள்ளியாக தூக்கிடுவான். பள்ளிவாசலில் நடக்கிற அமல்கள் எங்கே நடக்குது? இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல மதரசா நடந்துட்டு இருக்கு. நாம் சொல்லிக்கிறோம் என்ன இல்லம், ரஹமத் இல்லம், பரக்கத் இல்லம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஆனால் மஸ்ஜிதில் நடக்கிற அத்தனை அமலும் இந்த மதரசாவில் நடக்குது. தொழுகை நடக்குது, திக்ர் திலாவத் இருக்குது, முசாக்கராக்கள் இருக்குது, எல்லாம் நடக்குது. அப்போ இது நாளைக்கு என்ன அல்ல என்ன செய்வான், இதெல்லாம் என்ன செய்வான், இதையும் தூக்குவான். சரி, இந்த மஸ்ஜிதோட இந்த மதரசாவோட தொடர்பு வச்சுருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன செய்வான், தன்னுடைய நிழலில் வைப்பான், தன்னுடைய நிழலில் வைப்பான். யார் மஸ்ஜிதை நேசிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டுக்காரங்க அவங்க, என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க யார் தெரியுமா, பள்ளிவாசல் அடிக்கடி வந்துட்டு போகிறவங்க, பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறவங்க. நாமெல்லாம் ஒரு முத்திரை குத்திட்டோம், 5 நேரம் தான் பள்ளிவாசல் போகணுன்னு ஆண்கள் நினச்சிட்டாங்க, அதுக்கு பூரா வர்றதே இல்லை. ஆனால் பள்ளிவாசலில் வந்துட்டு போயிட்டாருன்னா திருப்பி மனசு அடிச்சுக்கிறோமா, எப்படா பள்ளியாசு போகணும் அடிச்சுக்கிறோமா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பள்ளியாசு போகிறான். இவங்க யாருங்க, அல்லாஹ்வுடைய பக்கத்து இருக்காரங்க. மதரசாக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 40 நாளைக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை வந்தால் என்ன ஆகும்? பள்ளியாசு ஒருத்தர் வரல, எப்படி அவர் எல்லாம் என்ன செய்வான், பக்கத்தில் சொல்லுவானா, தெரிஞ்சவருங்க, ஏதோ தூரமானவருங்க, அப்படி தான் வச்சுக்குவோம். அதனால தான் மதரசாவுக்கு நீங்கள் டெய்லி வாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல பேச சொன்னாங்கல்ல, நிச்சயமாக மனிதர்கள் மறதியாளர்கள். ஒரு செல்ஃபோனை பார்க்கத்தா குறைஞ்சது 5 மணி நேரம் செலவாகுது ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு மனுஷனும் கொடுக்குறான் செல்ஃபோனுக்கு, ஒவ்வொரு மனுஷனும், ஆண்களும் கொடுக்குறாங்க, பெண்களும் கொடுக்குறாங்க, எல்லாரும் போய் கொடுக்குறாங்க. நான் நடைமுறையே சொல்கிறேன், குறை சொல்லலை, நடைமுறையே சொல்கிறேன். சீக்கிரம் பிறப்பிடுங்க, கடைக்கு போகிறோம், சீக்கிரம் பிறப்பிடுங்க, சாப்பிடுங்க போங்க, என்ன வேகமாக அனுப்புகிறாங்க. இல்லைங்க நீங்கள் போங்க சீக்கிரம் போங்க, கடையை வேகமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னால், நானும் என் நண்பரும் பேசிட்டோம், வேகமாக வீட்டில் மனைவி சாப்பாடெல்லாம் கொடுத்து அமிச்சாங்க, ரொம்ப வேகமாக அமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாசம் வந்துருச்சு போலக்குன்னு. நீங்கள் சீக்கிரம் போனால் தான் நான் செல்ஃபோனை நோண்ட முடியும், பிறப்படுத்தாண்டாங்களா. நீங்கள் சாட்டை உட்காந்துட்டே தூங்கிட்டே இருந்தா நான் செல்ஃபோனை பார்க்க முடியல, பார்த்து ஓடிட்டே நீ பிறப்படுத்தாண்டாங்களா. உண்மை அப்படி தான். இது எதார்த்தம், இது குறை இல்லை, எதார்த்தம். இவர் வேகமாக போனார்ல கடைக்கு, இவர் மட்டும் ஒழுங்கு இல்லை, இவர் போய் சும்மா அல்லாவுக்கு வந்து அல்லாவுக்கு கல்லா தந்து முதல்ல செல்ஃபோன் எடுத்துகிட்டு ஓட்டுறாரு, யாரையோ வந்துருக்குன்னு. உண்மை தானே, அப்படி தானே போகுது. அதான் தான் முதல்ல சொன்னேன், பயானம் செஞ்சால் பெரிய பயானாக செய்யலாம். யதார்த்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையோட யதார்த்தம் என்ன, என்னுடைய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடி எப்படி கழிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன என்கிட்ட மலக்குல் மௌத் அம்சா என் நிலை என்ன ஆகும்? இல்ல அனுப்பவே மாட்டான் என்பதாக நமக்கு யாரும் வாக்குறுதி கொடுக்குறாங்களா? ஒவ்வொரு வினாடியும் மௌத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? மனிதனுடைய தலைக்கு மேலே ஈவன் போய்கிட்டே இருக்கு.
நிறைய வியாபாரம் செய்யணுங்க, நிறைய சேர்த்து வைக்கணுங்க, அப்போ தாங்க பொண்ணுக்கு நகை வாங்க முடியும். இவருக்கு அல்லாஹ்க்கு ஈமானுக்கு சம்பந்தம் இல்லாத, ஈமானுக்கு தொடர்புள்ள வார்த்தையை சொல்லிட்டார் நினச்சிட்டார். இவர் அல்லாஹ் நம்பலை. என்ன சொல்கிறாரு? அல்லாஹ் நம்பலை. இவர் வியாபாரம் செய்யணும், தொழில் செஞ்சு பிள்ளைக்கு நகை வாங்கணும்னு நினச்சிட்டார். எதை நினச்சிட்டாரு? அவரோட சக்தி மேலே, உழைப்பு மேலே, கடை மேலே, வியாபாரத்து மேலே, உழைப்பு மேலே எல்லாம் நம்பிக்கை வந்துச்சுன்னு அல்லாஹ் நம்பிக்கை வரல. இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகள், எத்தனை நம்பிக்கைகள் நம்மள்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு. உடனே காய்ச்ச மகளுக்கு, உடனே டாக்டர், உடனே ஃபோன் எடுத்து, டாக்டர் இருக்காங்களா? இது வரைக்கும் எல்லாம் மன்னிக்க வேண்டும், என் மகளுக்கு காய்ச்சேன், என் மகனுக்கு காய்ச்சேன், என் வீட்டுக்காரருக்கு காய்ச்சேன், எனக்கு ஏதோ ஒரு உடனே சொல்ல, ஓடுப்பா முசல்லாவை 2 காய் தொழுவோம், ஓடு முசல்லாவை 2 காய் தொழுவோம், அல்லாட்ட கேட்போம், யாரெல்லாம் எனக்கு காய்ச்சலை கொடுத்துருக்க, உடம்பு சரியில்லை, எனக்கு சுகத்தை கொடு. முசாஃபிர் வந்தார், கையில் காசு 10 ரூபா கொடுத்தோம், சதக்கா செஞ்சோம். இப்போ எடுத்தோம் ஃபோனை, ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு கேட்டோம். மார்க்கம் இதைத்தான் வழிகாட்டுது. இதை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் பள்ளி வாசலும் மதரசாக்களும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, மதரசாக்கு வாங்க, டெய்லி 1/2 மணி நேரம் வாங்கம்மா, டெய்லி 1/2 மணி நேரம் வாங்க பாய், பெரியவங்களா இருக்கீங்களா, பள்ளி வாசல் போய் உட்காந்து ஓதுங்க. அது சலாம் கொடுத்தாருன்னா சுபான்லா. எப்படிங்க? புதுசாக வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்களாம், பரத்தார் இந்த வண்டி, அதோட வேகமாக போகுது வண்டி. என்னங்க சொல்லு போகுது. இப்போ சைனாவில் வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க, தண்டவாளமே கிடையாது, தண்டவாளமே இருக்காது, கீழே ட்ராக் இருக்காது, அப்படியே போகுது, காந்த அழுத்தத்தில் போகுது, மணிக்கு 420 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதை விட வேகமாக நம்ம சலாம் கொடுத்து ஓடிடுவோம். மதரசாவுக்கு வந்துட்டா மாஷா அல்லா, அந்த 4 மணி உஸ்தாத் வந்தாங்க, மாஷா அல்லா கரெக்டாக 1/2 மணி நேரம் இருக்கு முடிக்கிறதுக்கு, முடிச்சோடனே பறந்துடுவோம். ஏன்னா அங்கே ஒன்று ஓடிட்டுருக்கு, அந்தம்மா கோச்சுக்கிறோம், திரையில் சின்ன திரையில் ஓடிக்கிட்டே இருக்குது, அந்தம்மா டயத்துக்கு வருவாங்க, டயத்துக்கு போயிடுவாங்க, அப்புறம் தொடருன்னு சொல்லுவாங்க, கதை சொல்லி தொடருன்னு சொல்லுவாங்க, கோச்சுக்குவாங்க, அவங்க பார்க்க போயிடுவோம். ஏன்னா ஹலால் அது. எல்லாம் மன்னிக்க வேண்டும் சகோதரிகள், எல்லாம் மன்னிக்க வேண்டும். என்னுடைய நஃப்ஸில் என்ன அல்லாஹை பற்றி யக்கீனே வரல, என்னோட நஃப்ஸில் என்ன அல்லாஹை பற்றி பயமே வரல. என் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஏ மனிதனே, ஓ ஆதமுடைய பெண்ணே, ஓ ஆதமுடைய மகனே, ஓ ஆதமுடைய மகளே, நீ உலகத்தில் சுபிட்சமாக வாழணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, உன் வாழ்க்கை பரிசுத்த தீன் ஆகணும். உன் வாழ்க்கை பரிசுத்த தீன் ஆயிட்டா நீ நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட நினைப்பேன். அல்லாஹ் சொல்ற, நான் உங்ககிட்ட நினைப்பேன்ப்பா. ஃபாத்திமாவே, ஆஷாவே, நீ நான் சொல்ற கேளு, நான் சொல்வதை நீ கேட்டால், நீ சொல்வதற்கு முன்னாடி உனக்கு எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேம்மா. என் வீட்டுக்காரருக்கு நீங்க சம்பாத்தியம் இல்லை, என் வீட்டுக்காரருக்கு நீங்க சம்பாத்தியம் இல்லை, என் வீட்டுக்காரர் சிரமப்படுறாரு, ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்னுடைய வாப்பாக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க, என்னுடைய உம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இன்னும் என்னுடைய உம்மாக்கு நான் துவா செய்யவே இல்லை, தஹஜ்ஜுத் இருந்துருச்சு. யா அல்லாஹ், எங்க உம்மாக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இருக்காங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, சுகத்தை கொடு ரப்பே அப்படின்னு அல்லாட்ட கேட்டு வாங்கல. அதை கேட்டு எப்படி வாங்கணும் பழகிற இடம் தான் மதரசாவும் பள்ளிவாசலும். அதுக்கு தான் இப்போ மதரசாக்கார சொல்றாங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டோம், என்னங்க ஒரு சின்ன புக்கு கொடுக்குறாங்க, ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்லித்தராங்க, ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டோம், அவ்வளோதானே, அதை எங்கே இருந்தாலும் படித்தாலும் என்னங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை சகோதரிகளே, நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா, ஒரு 2 தெரு தாண்டி, ஒரு 3 தெரு தாண்டி நடந்து வர்றீங்க பார்த்தீங்களா, இந்த தியாகம் தான் உங்களுடைய கல்வியில் ஈமானுடைய 100 உருவாக்கும். கேட்குறாங்கல்ல, ஹிதாயத்து 100 குடியா அல்ல, ஹிதாயத்து 100 குடியா, ஹிதாயத்துல என்ன, ஹிதாயத்து 100 என்றால் என்ன? ஹிதாயத்து கிடைச்சிருச்சுன்னா, இந்த கண் இருக்குல்ல, அல்லாஹ் எதை சொன்னா அதை மட்டும்தான் பார்க்கும், வேற பார்க்கவே பார்க்காது. ஹிதாயத்துல 100 கிடைச்சிருச்சுன்னா, இந்த கால் இருக்குல்ல, நன்மை அல்லாஹ் எங்க போச்சோ அங்கதான் போகும், வேற எங்கேயும் போகாது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. என் பேச்ச மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கணவர் நினைக்கிறாரு, மனைவி நினைக்கிறாங்க ஏன் பேச்ச கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு. குழந்தையெல்லாம் நினைக்கிறாங்க எப்போ பாரு இந்த எங்கள் அத்தா அம்மாவோட பெரிய சட்டையாக இருக்குது, நாங்கள் தான் சமான் பண்ணி அவங்க நினைக்கிறாங்க. ஒரு வீட்டு நடக்குது, ஆய் அப்படின்னு சொன்னால் அங்கே ஆயின்னு வருது. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஒரு 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 பெண் இப்படி நினைக்க வேண்டும், ஒரு பெண் இப்படி நினைக்க வேண்டும், என்னுடைய நரகமும் என்னுடைய சொர்க்கமும் கணவன் தான். ஒரு பெண்
கணவனு கட்டுப்பட்டு நடந்துருச்சா அந்த பெண் சொர்க்கவாசி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனைவி சொல்லணும் என் வீட்டுக்காரர் நல்லவர்னு. என் வீட்டுக்காரர் மனைவி சொல்லணும் நல்லவர், சொன்னா தான் கணவர் நல்லவர். ஏதாவது மனைவி சொல்லுவாங்களா? கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டாங்க. என்ன கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறது இல்லையே. எப்போ போகிறோம் எப்போ வரோம் யாருக்கும் தெரியல, அல்லாஹ்க்கு தான் தெரிஞ்சு போகிறோம் வந்தோம். கேட்டாக்க ஒரு நாள் சட்டையை பிடிச்சி எதுக்கு அதை கல்யாணம் பண்ணின்னு அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னேன். தக்தீர் எழுதுறது நடந்துருச்சு. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் சொல்றது. ரொம்ப யதார்த்தமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப யதார்த்தமான விஷயம். ரொம்ப குறுகிய வாழ்க்கையில் இருக்கிறோம், குறுகிய நேரத்தில் இருக்கிறோம். ஒன்றுமே இல்லைங்க வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே கிடையாது. 50 வயசு ஆயிடுச்சுங்க சில பேர்த்துக்கு, சில பேருக்கு 45, சில பேருக்கு 40, சில பேர் தான் எப்போ 25 மாதிரியே இருக்கிறாங்க, சில பேர் தான் எப்போ 25 மாதிரியே இருக்காங்க. என்னங்க? ஆனால் என்ன ஆகுது? என்ன ஆகுது? கொஞ்சம் கண்ணை மூடி பார்த்தோம், 50 வயசும் போயிடுச்சுங்க. போயிடுச்சு. எப்படி போச்சு? போயிடுச்சு தெரில. என்னப்பா இருக்குன்னா, ஒரு 4 செவுரை வச்சு ஒரு வீடு வச்சுருக்கோம், ஒரு 4 செவுரை கட்டி வீடு வச்சுருக்கோம். பேங்க்கில் என்னங்க அப்பப்போ 1 லட்சம் வருது, 2 லட்சம் வருது, கடங்கான கொடுக்குறோம், வாங்குகிறோம், போயிடுதுங்க. பார்த்தா ஒரு நாள் புஷ்ஷுன்னு ஏறுதுங்க பேலன்ஸு, அப்புறம் துஷ்ஷுன்னு இறங்கிடுதுங்க. 2 மாதம் கடை இல்லாமல் இருந்தார், 3ஆம் மாதம் கடையில் ஆயிடுச்சு. இதை சம்பாதிச்சு அங்கே கொடுத்தா அதை சம்பாதிச்சு இங்கே கொடுத்தாரு. இதில் வீட்டுக்காரங்க அதை கேட்டாங்க இதை கேட்டாங்க, சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. வீட்டுக்காரங்க கேட்குற அதை வாங்கி கொடுங்க அதை செய்யுது. எப்போ பார்த்தாலும் கேட்டே இருக்கே, என்ன தான் செய்யுது? எல்லா வீட்டுக்காரும் சொல்கிறாங்க. ஆனால் நபி சொன்னாங்க, வாழ்க்கை ரொம்ப லேசுப்பா, ரொம்ப லேசு, வாழ்க்கை ரொம்ப லேசு. ஒரு நேரம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், ஒரு நேரம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், ஒரு நேரம் பட்னியை அல்லாஹ்ட்ட கேட்டு சாப்பிடணும். இவ்வளோதான் வாழ்க்கை. எத்தனை நபிமார்கள் இருந்தாங்க உலகத்தில்? 1.5 லட்சம் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பணும். 1.5 லட்சம். எல்லாருமே இதைத்தான் சொன்னாங்க, வாழ்க்கை ரொம்ப லேசு. ஏன் தெரியுமா? உனக்கு வாழ்க்கையே இன்னும் ஆரம்பிக்கல, சொர்க்கம் தான் வாழ்க்கை. இது சும்மா ஒரு நிமிஷம் வாழ்க்கை. இன்னும் நம்ம தீனை விளங்கவே இல்லை. சொல்லட்டுமா? இன்னும் தீனை புரியவே இல்லை. தீனை என்னன்னே தெரியாது. உதாரணத்துக்கு சில விஷயம். நபிஸ்லாம் எத்தனை குழந்தைங்க? ஒருத்தர் கேட்டார், எப்போ உங்க முகமது நபின்னு சொல்றீங்களே, ஈரோட தலைவர்னு சொல்றீங்களே, உங்க உயிரினும் மேலான கண்மணின்னு சொல்றீங்களே, சொல்லுங்கப்பா உங்க நபிக்கு எத்தனை குழந்தைன்னு ஒருத்தர் கேட்டார். தெரியுமா அந்த கேள்விக்கு பதில்? இந்த கேள்விக்கு பதிலுக்கு தெரியுமா? இதில் படித்தோமா? மதரசாக்கு வாங்கன்னா சொல்கிறோம், நேரம் இல்லை. மதரசாக்கு வாங்கன்னு சொன்னால் நேரம் இல்லை. எனக்கு 50 வயசு தான் ஆகுது, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, மாதம் வரமாட்டேன். எனக்கு 40 வயசு ஆகுது, நான் குழந்தை கிடையாது, மாதம். மதரசாங்கிறது வயசே இல்லைங்க. 80 வயசு வரைக்கும் படிக்கலாம், படிச்சுட்டு இருக்காங்க மதரசால. 80 வயசமாக படிக்குது, நன்னிமா படிக்குது மதரசால. ஆச்சரியமான விஷயம். நபிசுல்லாசத்துக்கு 3 ஆண் மக்கள், 4 பெண் மக்கள். நபிசாத்துக்கு 3 ஆண் மக்கள், 4 பெண் மக்கள். தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, 7 குழந்தை பிறந்தாங்களே, 7 குழந்தை யாருக்கு பிறந்தாங்க? எந்த மனைவிக்கு பிறந்தாங்க? தெரிஞ்சுக்கிட்டோமா? தெரிஞ்சிருக்கு தாங்க மதரசா வர சொல்கிறோம். வாங்க, இப்போவாது புரியுதா மதரசா அருமை? வாங்கம்மா மதரசாக்கு வாங்கம்மா. உங்களுக்கே தெரியலன்னா உங்கள் பிள்ளைக்கு எப்படி தெரியும்? அதனால தான் டெய்லி வாங்க, ஒரு அரை மணி நேரம் வாங்க, ஒரு 10 நிமிஷம் வாங்க, ஒரு 5 நிமிஷம் வாங்க. என்னங்க? 5 நிமிஷம் வாங்க. நபியோட 3 மகன் பேர் என்ன? இப்ராஹிம், காசிம், அப்துல்லா. 3 மகன். 2 மகன் கதீஜா அம்மா மூலம் பிறந்தவங்க, ஒருத்தர் அடிமை பெண் மூலம் பிறந்தவங்க. 4 பெண் மக்கள். ஒன்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு. 4 பெண் மக்கள். எல்லாமே அம்மா கதீஜா அம்மா கூட பிறந்தவங்க தான், அவங்க வயிற்றில் பிறந்தவங்க தான். 25 நபிமார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான் பேரை. 25 நபிமார்கள் குர்ஆன்ல பேர் சொல்லியிருக்கான். கண்ணை மூடி எண்ணுங்க, எத்தனை நபி பேரை சொல்லுங்க பார்ப்போம்.
பார்த்தா 3 நபிக்கு தான் சில பேருக்கு பேர் தெரியுது, சில பேருக்கு 10 பேர் தெரியுது, சில பேர் 20 பேர் தெரியுது. 25 நபிமார் சொன்னாங்கப்பா. 1 நபியும் நல்லா அனுப்புனான். ஆனால் 1 நினைச்சு விட்டுருங்க, வெறும் 25 பேருக்கு அதையா சொல்லுங்கப்பா, நான் தெரிய மாட்டேது உம்மத்தே முகமதியாக்கு. இதில் களிமா சொல்ல வேண்டிய கடமை எங்கே இருக்குது? ஈமானை பற்றி பாடம் கபூரில் இருக்குது. ஈமானை பற்றி பாடம் எங்கே இருக்குது? கபூரில் இருக்குது. ஈமானுடைய பாடம் அதை படிக்க தான் இல்முடைய மஜ்லிஸுக்கு மதரசாக்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. வாங்க, ஆண்களாக இருக்கீங்களா பள்ளியாசல் வாங்கத்தான், பள்ளியாசல் சொல்லிட்டு ஓடாதீங்கத்தான். ஒரு சமுதாயம் முன்னேறணும்னா பெண்களை வந்தால் முன்னேற முடியும். ஆண்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. பெண்கள் நினைச்சா மட்டும்தான் சமுதாயம் ஹைடெக்காக வரும். தீன்லையும் சரி துன்யாலும் சரி. என்னங்க, பெண்கள் தான் இந்த சமுதாயம், இந்த இஸ்லாம் வளர்றதுக்கும் முழு உலகத்துக்கு காரணம் பெண்கள் தான். நிச்சயமாக ஆணே இல்லை. முத மௌத்தான யாரு? பெண்ணு தான். முதல் தியாகம் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க தான் முதல் ஷஹீத் இஸ்லாம் கலிமாவுக்காக. ஆண் இல்லை, பெண்ணு தான் மௌத்தானாங்க. ஒரு அம்மா, என்னங்க பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, 4 மக்கள், ஆண் மக்கள், 4 பற்றி கூப்பிட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது, 4 பேர் போகணும். சோம்பேறியாக சண்டை போடக்கூடாது, வீரமாக சண்டை போடணும். அண்ணே சண்டை போட்டார்னா நீனும் கூட போய் அண்ணன் கூட துணையாந்து சண்டை போடணும். அண்ணே மௌத்தானா நீ போய் வந்துடாத, 4 பேர் சயீதாயிரணும், போய் வரக்கூடாதீங்க. உன் கடைசி உயிர் இருக்க வரைக்கும் நீ போர் செஞ்சுட்டே இருக்கணும். இந்த காலத்தை அந்த அவசியமெல்லாம் இல்லை. இந்த காலத்தை அவர் செய்யறது தப்பு எதையுமே அப்படி கிடையவும் கிடையாது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சூழ்நிலை செஞ்சாங்க. ஏன்? இவங்க செஞ்சாங்க, அவங்க சண்டை. அதனால ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம் போட்டு தெரிஞ்சு அறிவு செஞ்சு செஞ்சாங்க. அண்ணன் என்ன பண்ணாரு? போர் நடந்துக்கும் போது 1 வாரம் சாப்பிடல, பட்டினி. 1 வாரம் சாப்பிட பட்டினி. கொஞ்சோண்டு இறைச்சி துண்டு கிடச்சிச்சு, அதை அண்ணன் லேச சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ சொன்னார், அண்ணே அம்மா இதுக்காக அமிச்சாங்க, எந்திரினே போனேன், சண்டை போடுனே, மௌத்தாவனே சொல்லிவிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு, தீனுடைய தியாகம். இன்னைக்கு சகோதரிகளே, உங்கள் மூலமாக தான் இந்த ஊரும் செழிப்படையும் இன்ஷா அல்லாஹ், இந்த நாடும் செழிப்படையும் இன்ஷா அல்லாஹ். உம்மத்தே முகமதியாக்களும் பெண்களால் தான் செழிப்பாகும். நீங்கள் எல்லாம் மனசு வைங்க, இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை பெண்கள், அது 50 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் தான். நீங்கள் எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். எங்கள் ஊரில் 50 குடும்பம் இருக்குது, இல்லை 100 குடும்பம் இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2 பெண்கள்னா 50 குடும்பத்துக்கு 100 பெண்கள். இப்போ மதரசால 15 பேர் 20 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வரணும்? 80 பேர் வரணும். 80 பேருக்கு கூப்பிட்டுற பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கணும். இந்த வீடு பத்தக்கூடாது, இந்த வீடு பத்தக்கூடாது. எல்லாம் உட்காந்து பேசணும். என்னங்க மதரசாக்கு பெண்கள் சாரசர வராங்க, பத்தலை, பெரிய மாடி கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், செய்யணும். என்னங்க பெரிய மதரசா நடக்கணும். அந்த மாதிரி நியத்து உங்களால் முடியும். ஆனால் இன்னைக்கு சமுதாயம் அந்த நிலையில் இல்லை சகோதரி. வருத்தமான விஷயம். என் மகளுக்கு 15 வயசு ஆச்சு, என் மகனுக்கு 18 வயசு ஆச்சு, இரவில் 1 மணிக்கு தூங்குறாங்க. கை சேதமான விஷயம். பேசிக்கிட்டே இருக்காங்க, செல்போனில் விளையாடுறாங்க, செல்போன் பார்க்குறாங்க. இன்னைக்கு சராசரியாக இந்த காலத்தில் 2026 குறைஞ்சது எல்லாருமே 12 மணி 1 மணிக்கு தான் தூங்குறாங்க. இது நார்மல் லைஃப் ஆயிடுச்சு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இஷா தொழுதுட்டா தூங்கிடணும், கணவன் மனைவி பேசுகிற அனுமதி. இஸ்லாமே சுகமான வாழ்க்கை தாங்க. இஸ்லாம்னாலே சௌகரியமான வாழ்க்கைங்க. இஸ்லாம் பிரகாரம் ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அதை விட சந்தோஷமான வாழ்க்கை எதுலையுமே இல்லைங்க. அவ்வளோ விஷயம் எல்லாம் சுகத்தை கொடுத்துருக்கான். சிகப்பு லைட் எரியுது, ரோட்டில் சிகப்பு லைட் எரியுது, பச்சை லைட் எரியுது. சிகப்பு லைட்டு எரிஞ்சா நில்லுன்னு அர்த்தம். நான் தான் காசு போட்டு 1 லட்சத்துக்கு வண்டி வாங்கினேன், நான் ரோட் டேக்ஸ் கட்டுறேன், சிகப்பு எரியுது, நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வண்டியில் போனால் நஷ்டம் யாருக்கு? இஸ்லாம் சொல்லுது, இஷா தொழுதுட்டியா தூங்கியிருப்பா, அது உடம்புக்கு செய்ய வேண்டிய ஹக்கப்பா, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை, உன்னுடைய கடமையில் மனைவிக்கு எப்படி கடமை இருக்கோ, குழந்தைகளுக்கு கடமை இருக்கோ, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி குரான் சொல்லுது. உடல் உறுப்புகளுடைய கடமை குரான் சொல்லுது. இதை படிக்கிறது தான் மதரசாங்க. அது படிங்க மதரசால.
நம்ம மதரசால படிக்கிறது அமல் செய்யறதுக்காக. பேசும்போது சொன்னாங்கல்ல, கேட்கும்போது சொன்னாங்கல்ல, அமல் செய்யற நோக்கத்தில் கிடைக்கணும். நம்ம தகவலா கேட்டுக்கிறோம், படிச்சுக்கிட்டோம். படிக்கிறது அமல் செய்யறதுக்கு தாங்க, வாழ்க்கையை கொண்டுறதுக்கு. இஷாக்கு பின்னாடி தூங்கிட்டேன்னு என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தஹஜ்ஜுத் எந்திரிச்சிருவீங்க. 4 மணிக்கு என் ரப்பு முதல் வாழ்ந்துக்கிறான். ஆதமுடைய பிள்ளைகளே, நான் தான் உங்க ரப்பு, நான் தான் படைச்சேன், யாருக்காவது வேணுமா கேளுங்கன்றான். யார் சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நின்று கேட்கறான், கேளுன்றான். நம்ம ஊர்ற கொரட்டசத்துல அல்லாஹ் ஓடி போயிடுறான். துவாவே காணா, அழுகையே காணா, தொழுகையே காணா, கொரட்டை தான் கேட்கிறோம். எப்படிங்க? கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கு, கண்ணுக்கு செய்ய கடமை இருக்கு, வேகமா தூங்கிடணும். இன்னைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதை யாருடைய லைஃப் ஸ்டைல் பின்பற்றணும் யாருக்குமே தெரியலங்க. நபி ஸல்லல்லாஹு எல்லாத்துக்கும் முன்மாறி வாழ்ந்துட்டாங்க. 3ல் 1 பங்கு சாப்பிடு, 1 பங்கு தண்ணி, 1 பங்கு காத்து. உடம்பு ராகத்தா இருக்கும்பா, எப்பயுமே இருக்கும்பா. என்னையும் சேர்த்து எல்லாரும் போகும்போது ஒரு சட்டியை சுமந்துட்டே இருக்கோம், ஒரு சட்டியை சுமந்துட்டு போயிட்டு வந்துடுவோம். வயிற்று கீழே ஒரு சட்டி, எல்லாத்துக்கும் பெருசா. சில குழந்தைக்கு சில இளைஞர் தான் சட்டியே இல்லை, பெருசா தூக்கிட்டு சுமந்துறோம். சொன்னாங்க, சுன்னத்தான முறையில் உட்காந்து சாப்பிட்றது இபாதத்து. இன்னைக்கு வீடுகளில் டைனிங் டேபிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனிங் டேபிள் எப்படி தெரியுங்களா? சுன்னத்துக்கு இந்த உம்மத்து கட்டுப்படக்கூடாது, அவங்களுக்கே தெரியாம இந்த சுன்னத்தை திருடணும். சுப்ரா விரிச்சு, பாய் விரிச்சு, சுன்னத்தான முறையில் உட்காந்து கையை கழுவி என்னங்க அல்லாஹ் திக்ர் செஞ்சு சாப்பிட்றதுல எவ்வளோ இபாதத்து, எவ்வளோ நன்மை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் நம்ம சுன்னத்தொட்டு விரண்டு வெகு தூரம் போயிட்டே இருக்கும். அப்படியே வர்றாரு, வீட்டுக்குள்ளே வர்றாரு, அந்த அம்மா அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடுறாங்க. கீழே குனிய முடியல, என்னங்க ஆச்சு? அப்படியே மேலே டைம் டேபிள் வச்சிடுறாங்க. குனியறதுக்கு வேலை இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு கீழே குனியவே முடியாமல் போயிடுது. அப்படியே உட்காந்து பொம்மை மாதிரி எரிச்சு போயிட்டுருக்காங்க. இவரும் பொம்மை மாதிரி போகிறாரு. நபி சொன்னதுக்கு பின்னாடி அறிவியல் விஷயம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி ஆராய்ச்சி கூடணுமா? நபி சொல்லிட்டாங்க, அது எனக்கு சௌரியத்துக்கு இல்லை, எனக்கு அதில் தான் சுகத்தை எல்லாம் வைத்திருக்கின்றான் என்று நம்ப வேண்டும் சகோதரிகள். எனக்கு அல்லாஹ் அதெல்லாம் சுகத்தை வச்சிருக்கான். ருக்கு செய்யறோம்ல, அதெல்லாம் அல்லாஹ்க்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சுஜூ செய்யற அல்லாத பிரயோஜனம் இருக்கா? நீங்க சுஜூதே செய்யலை, உம்மத்தை முகமது சுஜூதை விட்டுட்டாங்க, அல்லாஹ் ஏதாவது மரியாதை குறைஞ்சிருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரும் தொழுகலப்பா, எல்லாம் தொழுக மாட்டோம்னு சொல்லிட்டோம், எல்லாம் ஸ்ட்ரைக் போட்டோம், அல்லாஹ்க்கு ஏதாவது குறைஞ்சிருமா? அல்லாஹ்வுடைய மரியாதை கூடவும் செய்யாது. அது அல்லாஹ்வுடைய அந்தஸ்து, அது மக்காம் வேறங்க. எனக்கு வேணும் அல்லாஹ்வுடைய பிரியம், அதனால ருக்கு செய்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளை நான் சஜ்தா செய்றேன். சிலர் பள்ளியாத்து கூட்ட சொல்றாங்க, அவர் இப்படிங்க, இவர் இப்படிங்க, பள்ளியா சிறுவா சரி, அது சரி இல்லைங்க, இப்படியே உன்னை சைதான் ஏமாத்தி கபூர்ஸ்தானே ஏமாத்திடுவான், இப்படியே ஏமாத்திடுவான். அஜத் தொழுவிக்க சரியில்லைங்க, நான் வேற அஜத் போட்டா இப்படி தொழுவிக்கிறாருங்க, இப்படியே சைத்தான் ஏமாத்திடுவான். ஷைத்தான் இருக்கானே, அவ ஏமாற்றத்தில் பிஹெச்டி படிச்சவே. எப்படி ஏமாத்தம் இருக்குல்ல, அதுல பிஹெச்டி படிச்சவன், டாக்டரேட் படிச்சவன் சைத்தான். கொஞ்சம் தூங்குப்பா. இக்காமத்துக்கு 5:30 தான் வாங்கு ஃபஜ்ருக்கு, இப்போ 5:25 தான். அது கொஞ்சம் 5 நிமிஷம் இருக்கு, ஒரு கண்ணை மூடு, லைட்டாக கண்ணை மூடு, முடிஞ்சு. எந்திரிச்சு பார்த்தா 9:30. எங்கடாச்சு வாட்சி தப்போட 9:30 வைக்கிறாரு, போயிடுச்சு. என்னைக்காவது நாளைக்கு சைத்தான் பிடிப்பான், நாளைக்கு மகுஷூரில் எல்லாரும் நிற்பாங்க, சைத்தான் நிற்பான். அல்லாட்ட போய் ஒரு பெரிய கூட்டம் போய், அல்லா இவன் தான் நாங்கள் மாசமாக போனதுக்கு நாங்கள் அமல் செஞ்சதுக்கு இவன் தான் காரணம், ஒட்டுமொத்த சொல்லி இவன் தான் காரணம், சைத்த இப்லீஸ் தான் காரணம். என்னப்பா அவன் சொன்னது, யாரையும் நான் தொழுக போக கூட கையை பிடிச்சிருந்தா பாருங்க, கேளுங்க, யாரையும் நான் போகணும் தடுத்தனா இல்லை, செய்யாம தடுத்தனா இல்லை, என்ன இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் நேரம் டைம் இருக்குன்னு தான் சொன்னேன், மறுக்க முடியுமா? மதரசாக்கு என் பொண்ணு இப்போ தான் கிளாஸ் 10th படிச்சுட்டு போயிட்டு இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போது, நீங்கள் மதரசா கூப்பிடுறீங்க, முக்கியமான விஷயம் படிக்கிறது, அடுத்த போய்க்கலாம்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஆகி போச்சு. என்னங்க ஆச்சு? 2 வருஷம் ஆகி போச்சு. ஷைத்தான் ஏமாற்றத்தில் வித்தைக்காரன். ஒரு பொண்ணு பிஹெச்டி படிச்சிருக்கு,
எம்ஏ, எம்பில், பிஹெச்டி படிச்சிருச்சு. ஓ நபியோடைய அத்தா பேர் என்னன்னு தெரியல. ஓ நபியுடைய மனைவிமார்கள் பேர் தெரியல. கூட்டிகிட்டு வராங்க குடுக்குடுன்னு. ஆஜர் வாங்க, ஒரு சின்ன மசூரா. என்னப்பா மசூரா? என் மகளுக்கு கொஞ்சம் குரானை சொல்லித்தரணும். சரிப்பா கூட்டிகிட்டு வாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கோ. இல்லை என் மக வர முடியாது. ஏன்ப்பா, ரொம்ப சின்ன குழந்தையா, பரவாயில்லையா? இல்லை என் மகளுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு மேலே ஆயிடுச்சு. 30 வயசு வரைக்கும் குரானை தெரியலையா? அலிப்பா கூட தெரியாது, கொஞ்சம் ஸ்பெஷல் கோர்ஸ் வச்சுப்பா, டீச்சரை சொல்லித்தரணும். நான் சொன்னேன், என்ன அடி, என்ன அடி, என்ன அடி, என்ன திட்டு, 2 திட்டு. இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தீனை போய் சேர்க்காம நான் இருக்கிறேனே சுயநலம், என்ன அடின்னு சொன்னேன். 30 வயசு வரைக்கும் அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாருன்னு பெற்றோர்கள் தன்னுடைய கடமையை விளங்காம துன்யாவுடைய மோகத்தில் படிக்க வச்சாங்க. இதனால கபருக்கு வருமா வராதா, மகிஷர் வருமா வராதா? அல்லாஹ் என்ன கேட்க போறான்? மண் ரப்புக்கு தான் கேட்க போறான். நீ டாக்டரேட் படித்தாலும் சரி, டாக்டர் படிக்கிறாலும் சரி, என்ன கேட்பான்? மண் ரப்புக்கு தான் கபூரில். மண் நபிக்கு, மண் தீனுக்கு. இந்த கேள்வி தான் ஈமானுடைய பாடம் தான், ஈமானுடைய பாடம் தான், ஈமானுடைய கேள்வி தான். 3மே ஈமானுக்கு சம்பந்தப்பட்டது. நான் படிச்சுட்டேனா? இங்கே சொல்லுவோம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் அப்படி சொல்லுவோம். பெண்கள்லாம் அழுவாங்க. இப்போ கலீல் பாய் மௌத்தா விட்டா அழுவாங்க. போயிட்டீங்களே, விட்டுட்டு போயிட்டீங்களே, செஞ்சிட்டீங்களே, வச்சுட்டீங்களே, எங்க போயிட்டீங்கன்னு. ஏன் தெரியுமா? ஒழுங்கா இருந்தான், அவன் சார் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ போயிட்டா யார்கிட்ட கேட்கணும்னு நினைச்சு அழுவான். யாரும் அழுவாங்க? பெண்கள். ஆனா உண்மையிலேயே அல்லாஹ் தான் கொடுத்துட்டு இருக்கான், கணவர் கொடுக்கல. பெண்கள்லாம் இந்த விஷயத்தை நான் வைங்க, இந்த விஷயத்தெல்லாம் நான் வைங்க. பெண்கள், ஆண்களும் நான் வைக்கணும். நாம தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தான் கொடுத்துட்டு இருக்கான். எத்தனையோ பெண்கள், எத்தனையோ வீட்டில் ஆண்கள் மௌத்தாயிடுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நல்லபடியாக கல்யாணம் நடக்குது, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்குது. எல்லாம் நடக்குதா இல்லையா? எந்த வீட்டில் ஒரு ஆண் மௌத்தாயிட்டார், ஏதாவது நிக்கா நடக்காமல் இருக்கா? உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டார், நிக்கா ஏதாவது சாப்பிடலாம், பட்னியாக இருக்கிறாங்களா? எல்லாத்தையும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் வைத்திருக்கின்றான் சகோதரே. ஆனால் தீனை உருவாக்குற பொறுப்பு நம்மள்ட்ட தான் கொடுத்துருக்கான். தீனை உருவாக்குற பொறுப்பு, தீன்படி நடக்கிற பொறுப்பு, அதுக்கு தான் சிந்திக்கூடிய ஆற்றல். அதைத்தான் என்னங்க 6வது வரையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தொழுகை நாம் தொழுக வேண்டும், தீன்படி நான் நடக்க வேண்டும். தீன்படி நாம் இல்லை, நான் நடக்கணும். அவர் செய்யல, இவர் செய்யல, நம்ம விட முடியாது, நான் செய்யணும். என்னுடைய மகளை தீன்தாரி ஆக்குவது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய மகனை தீன்தாரி ஆக்குவது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய பேரனை, பேத்தியை, கணவனை என்னங்க தீன்தாரி ஆக்குவது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய அம்மா இருக்கிறாங்க, தீன் இல்லாமல் இருக்காங்க, நான் தான் போய் சொல்லித் தரணும். இன்னைக்கு ஒரு சராசரி ஒரு 50 வயசு இருக்கு ஆண்களுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்கெல்லாம் என்னங்க சாதாரண வந்திருப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் முன்னாடி காலம் இருக்கும். அங்கெல்லாம் என்னங்க செஞ்சிருப்பாங்க? அங்கெல்லாம் மெதரசா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் பார்த்து நம்ம சொல்லணும். ரொம்ப லேசான விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வர்றதுக்காக லேசான விஷயம் தெரியுங்களா? நாம அல்லாஹ்வுக்காக நம்ம வீடுகளில் குர்ஆனுடைய மஜ்லிஸை உருவாக்கணும், ஹதீஸுடைய மஜ்லிஸ் உருவாக்கணும். அல்லாஹ் பற்றி, ரசூலை பற்றி குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் வீட்டில் பேசணுங்க. முதல்ல நம்ம வீட்டில் ஒரு டைம் டேபிள் போடணும். காலையில் எந்திரிச்சது எத்தனை மணிக்கு, தூங்குற எத்தனை மணிக்கு, சாப்பிட்ற எத்தனை மணிக்கு, ஸ்கூல் போகிற எத்தனை மணிக்கு, எப்போ தொழுகை, எல்லாத்தையும் போடணுங்க. நம்ம வீடுகளில் இன்னும் தொழுகையோட நேரமே இல்லைங்க. எத்தனை மணிக்கு ஒத்துறங்க நேரமே இல்லை. சொன்னாங்க, யார் தொழுகை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறாரோ அவருக்கும் தொழுகை நன்மை கிடைக்கும். யார் தொழுகை எதிர்பார்த்து உட்காந்து அவருக்கு தொழுகை நன்மை கிடைக்கும். பள்ளிவாசலை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கிற கணவர். எப்ப மனைவியை கணவர் நேசிப்பாரு? தீன் இருந்தால் கணவர் நேசிப்பார். தீன் எப்போ வரும்? முயற்சிக்கு பின்னாடி வரும். கணவனை எப்போது மனைவி நேசிப்பால் அப்படின்னா கணவன்கிட்ட தீன் வரணும். அது யார் பொறுப்பு? மனைவி பொறுப்பு தான். ஒரு பெரிய அதிகாரி இருந்தார், ஒரு பெரிய அதிகாரி, இந்தியாவில் பெரிய அதிகாரி, ஆர்மியில் இருக்கார், பெரிய அதிகாரி. நேரெல்லாம் கிடையாது அவர்கிட்ட, பேசலாம் முடியாது, அவ்வளோ பிஸியான மனுஷன். மனைவி தீன்தாரி, கணவர் தொழுகைலாம் கிடையாது, கணவர் தொழுக மாட்டார், டைம் இல்லை அவருக்கு, எப்போ போவார் என்ன எதுவுமே தெரியாது, சாப்பாடு நேரம், அவ்வளோ பிஸியான மனுஷன், பெரிய அதிகாரி. மனைவி காலையில் தஹஜ்ஜுதுல் அழுவாங்க, யா அல்லாஹ் என் கணவனை தொழுகையாளி ஆக்கியா அல்லாஹ் என் கணவனை. இதே அழுக. ஆனால்
கணவனுக்கு தொந்தரவு, தூங்கும்போது தொந்தரவு பண்ணாத அழுவாங்க. அல்லாஹ்க்கு தான் தெரியும், அடக்கிட்டு அழுவாங்க, கத்தருவாங்க. ஆனால் கணவன் தூங்கும் போது தொந்தரவு பண்ணாத ஒரு நாள் ஒரு கணவர் பார்த்தாரு, ஒரு சந்தர்ப்பம் பார்த்தாரு, இன்னொரு சந்தர்ப்பம், பல சந்தர்ப்பம் பார்த்துட்டாரு. கூப்பிட்டு கேட்டாரு, உனக்கு என்னம்மா பிரச்சனை? நானும் பார்க்குறேன், நீ கண்ணில் பார்த்த கதறி அழுகிறேன், ஆனால் நான் தூங்கக்கூட எந்திரிச்சிட்டேன்னு சொல்லி என்னுடைய தூக்கத்துக்கு தொந்தரவாமல் அழுகிறேன். நான் கவனிச்சுட்டேன், பலனாக கவனிச்சிட்டேன், என்னதான் பிரச்சனை? நீ நல்ல வசதி இருக்கு. இல்லைங்க, அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு உங்களால் எந்த பிரச்சனை இல்லை, உங்கள் கூட சொர்க்கத்தில் இருக்குன்னு கேட்டு அழுகிறேன். உங்கள் கூட நான் சொர்க்கத்தில் இருக்குன்னு நினச்சி டெய்லி அழுகிறேன். அல்லாட்ட துவா செய்றேன், அல்ல என் கணவனோட நான் சொர்க்கத்தில், இவரோட நான் சொர்க்கத்தில் இருக்கிறது அழுகிறேன். நான் இருப்பேன், சொர்க்கத்தில் இருப்பேன் சொல்லும்போது அந்த அம்மா, நீ தொழுகலை, நீ நோன்பு வைக்கலை, நீ எங்கேயா சொர்க்கத்துக்கு அப்படி சொல்லலை. அதுக்கு தான் அழுதேன். போய் கேட்டார் அஜித் மாட்டேன், இந்த மாதிரி வீட்டுக்காரர் அழுதுகிட்டே இருக்குங்க. இப்போ நாம என்ன செய்வோம்? வீட்டுக்காரர் தொழுகலையாட்டி, என்னையா நீலாம் தொழுகை ஒன்னால தான் முசீபத்து, அப்படி சொல்லவே கூடாதுங்க. பெண்கள் என்ன செய்யணும்? நாசுக்காக, பண்பாக, நளினமாக ஆண்களை கையாள வேண்டும். அதே போல் ஆண்களும் சரி, எல்லாத்தையும் சரி, பெண்களுக்கு நளினமாக சொல்லும். தொழுகுங்களே, நோன்பு வைக்கிறீங்களே, நீங்கள் தொழுதிருப்பீங்க நம்புகிறேன், நீங்கள் மகரீப் தொழுதிருப்பீங்க நம்புகிறேன், நீங்கள் யாசின் ஓதிருப்பீங்க நம்புகிறேன், நீங்கள் சூறா வாக்கியா ஓதிருப்பீங்க நம்புகிறேன், நீங்கள் வாக்கியா ஓதிட்டு இருப்பீங்க, அதனால் என் ஃபோன் எடுக்கலை நம்புகிறேன், இப்படி சொல்லணும். ஓதுனியா, தொழுதையா, நீ மட்டும் ஒழுங்கு, நீ மட்டும் ஓது, அவங்க கேட்பாங்க நம்மளை திருப்பி. என்ன கூடாது? அன்பாக, பண்பாக, பிரியத்தோடு பேசணுங்க. எல்லாத்துலையும் வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு சொல்லிட்டு வரணும். இல்லை வரும்போது அஜித் மாட்ட போய் கேட்டார் அந்த அதிகாரி, இந்த மாதிரி என் மனைவி சொன்னாங்க. கேட்டால் ஒரே சொல்கிறாங்க, எங்களோட சொர்க்கத்தில் கொண்டு வராங்க. நான் இருப்பேன்னு சொன்னேன், அவன் ஒன்றும் இல்லை, அதே சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அவர் நல்ல விவரமானவர், நம்ம அவ்வளோ மாதிரி நல்லா விவரமான தன்மையான மனுஷு. என்ன சொன்னாங்க? அவர் சொன்னார், ஏங்க ஐயா நீங்கள் தஞ்சு தொழுகிறீங்களா? அதெல்லாம் தொழுகிறது இல்லை. சரி, வேறு நோம்பலாம்? அதெல்லாம் சுத்தமாக இல்லை. ஏதாவது நாலு நல்லது கெட்டது, டைமே இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அந்த அம்மா அழுதுட்டுருக்கு. உங்கள்கிட்ட செய்யப்பான்னாங்க. தொழுதாத்தாயும் சொர்க்கத்தை நம்ம கூட இருக்கணும், அதைத்தான் அந்த அம்மா அழுதுட்டு தொழுகை இல்லைன்னு. எப்படி எவ்வளோ நளினமாக இருக்கார் பாருங்க. இப்படி தான் இருக்கணும், ஆண்கள் இப்படி தான் கையாளணும். நீ தொழுகாமல் இருக்க, நீ தொழுதாதே அப்படின்னு சொல்லலை அந்த அம்மா. அந்த அம்மா முடிச்சுட்டு போயிடுச்சு. போய் கேட்டேன்னு சொன்னாங்க, நீ தொழுகையாளி இருந்தாதே சொர்க்கத்து போடுவோம், ஏன்னா தொழுகதாயா சொர்க்கத்துறக சாவி அப்படின்னு சொன்னே. புரிஞ்சோ, நான் தொழுகையெல்லாம் இதத்தையும் மனைவி சொல்லுதா இக்குமத்தா திறமையாக, எப்படிங்க புன்முறுவலாக புண்ணையோட சொல்லணும். எல்லாத்தையும் இக்குமத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க? டெக்னிக், தமிழில் டெக்னிக், அதோட பெருசு இக்குமத்து. நாசுக்கா, நளினமாக சொல்கிறது. மாஷா அல்லா, அந்த மாதிரி அந்தமா சொல்லிச்சு. மாஷா அல்லா, நாங்கள் அவரை பார்த்தோம். அவர் பிள்ளைல ஹாஃபிஸ் ஆலிம் ஆயிடுச்சு. பெண் குழந்தை ஹாஃபிஸ் ஆலிம். மாஷா அல்லா. நம்ம ஊர் இப்படி ஆகணும்ல, நம்ம ஊர் மதினா போல் ஆயிடணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. பெண்கள் எத்தனை சகோதரி கேட்குறோம் அத்தனைக்கும் உங்களுக்கு தான் இருக்குது. நாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, ஜெட்டு மாதிரி போயிட்டு இருக்கு. அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி பேசலாட்டி இந்த கல்பு இருக்குல்ல, அல்லானா யாரும் கேட்கும். கொஞ்சம் கழிச்சு அல்லாஹ் பற்றி பேசலாட்டி இந்த கல்பு இருக்குல்ல, அல்லானா யாரும் கேட்கும். அப்படிப்பட்ட கல்பு தான் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க நம்மள்கிட்ட. இந்த கல்பு இருக்குல்ல, இருதயத்தை எல்லாம் படைச்சான. முதல்ல படைச்சிட்டு 500 வருஷம் பணியில் போட்டானா. எத்தனை வருஷம்? 500 வருஷம் பண்ணி. இப்போ கேட்டான் நான் இருதயத்திட்ட, நீ யார் நான் யாரும் கேட்டான். இருதயம் சொல்லிச்சா, நீ தான் நான் தான் நினச்சேன். 500 வருஷம் நெருப்புள்ளே போட்டானா. போட்டு சொன்னானா, இப்போ நீ யார்? இருதயம் சொல்லிச்சா, நீ தான் நான் தான் நினச்சான். பசின்னு ஒன்று கொடுத்தானா இருதயத்துக்கு. இதுக்கு இருதயத்துக்கு பசின்னு கொடுத்தான். இப்போ கேட்டான், நீ யாருனாரு? நீ அல்லா, நான் அவன் அடிமனு சொல்லிச்சான். மனுஷன் இதுக்கு தான் கட்டுப்படுவான். அப்படிப்பட்ட இருதயத்தை தான் அல்லாஹ் நமக்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்கான். அதாவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் உன்னுடைய நப்ஸுக்கு மேலே வச்சா அடுத்த எங்கே போவ? சொர்க்கத்தை வச்சிருப்பா. உன் நப்ஸு அவ்வளோ பெருசு, உனக்கு நப்ஸு இருக்குது. இந்த நப்ஸை எப்படி கையாள வேண்டும் என்பதை நிர்வகிக்கக்கூடிய இடம்தான் மதரசாக்களும் பள்ளிவாசலும். வாப்பா, உன் நப்ஸு பேச்சு நீ கேட்காத, ஓம் பேச்சு நப்ஸு இப்படி கேட்கணும் தெரியணுமா? மதரசாக்கவா, பள்ளிவாசலுக்கு வா, உட்காரு, ஒரு ஆசிரியர் முன்னாடி உட்காரு, இமாம் முன்னாடி உட்காரு, தாலி மஜ்லிஸில் உட்காரு, கெஸ்ட்டில் போ, அல்லாஹ்வுடைய பாதையில் 3 நாள் போ, 40 நாள் போ. அப்போ என்னங்க ஆகும்? நீனு சாதாரண ஆளு, நீ எல்லாம் அடிமை அப்படின்னு யார் சொல்லுவா? உன் நப்சு சொல்லும்.
இல்லைன்னா சொல்லும் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருப்போம். என்ன போவோம், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியும் போயிட்டு. ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏமாற்றி விட வேண்டாம். ஓ ஆதமுடைய பிள்ளைகளே, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து. ஏனெனில் உலக வாழ்க்கை தற்காலிகமானது. நிரந்தரமான சுபிட்சமான சந்தோஷமான ராகத்தான சொர்க்கத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கான். இது எங்க இருக்கு? உங்க ரப்பின் புறத்துல இருந்து இருக்கு. அல்லாஹ்ட்ட ஒரு நபி கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்க, நீ சொன்னதை கேட்கவும் செய்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்னா நீ ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொன்னானா, என்கிட்ட ஒரு மிருகம் இருக்கு, என்கிட்ட ஒரு மிருகம் இருக்கு, அந்த ஒரு மிருகத்தை நான் ஒரு கண் அசைவு ஒரு உத்தரவிட்டேன்னு சொன்னால் அது பூமியை, மனிதன் வாழக்கூடிய பூமி அண்ட சராசரம் என்று சொல்கிறோமே, அதில் ஒரு பார்ட்டு, ஒரு சின்ன பந்து தான், ஒரு நீர் குழம்பு தான் அந்த பூமி. அதில் தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் தான் கப்பல் போகுது, அதில் தான் விமானம் போகுது, அதான் இது 250 நாடு இருக்குது அதுக்குள்ளே, இதெல்லாம் சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் அண்ட சராசரம் பிரபஞ்சம் அதில் சின்ன பந்தை போல பூமி இருக்குது. இந்த பூமியை நான் உத்தரவு கொடுத்தேன், நான் என்கிட்ட விலங்கு இருக்குது, அதை கண் சாடை செஞ்சேன்னு சொன்னால் அந்த அந்த விலங்கு அந்த பூமியை ஒரு கவலத்தில் முழுங்கிடும், அந்த பூமியை ஒரே ஒரு கவலத்தில் முழுங்கிடும். இது மாதிரி எண்ணற்ற விலங்குகள் என்ன இடத்துல இருக்குது. அந்த நபி கேட்குறாங்க, யார பேர் எங்கே இருக்குது? அது என்னுடைய இல்ஹாமுடைய அறிவில் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் யோசிக்கணும், அல்லாஹ் பற்றி சிந்திக்க வேண்டிய சொல்றது. எப்படி சிந்திக்கிறது? அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திக்கணும். இப்போ பாருங்க, வானம் இருக்கே ஒரு டிம் ஆயிடுச்சு. என்னங்க, சார்ஜ் போட்டு சார்ஜ் இறங்கின பல்ப் மாதிரி டிம்முன்னு இருக்கு. காலில் பார்த்தா சார்ஜ் போட்டால் பும்முன்னு பல்ப் பிரகாசம் பளிச்சுன்னு தெரியுது. வானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய உத்தரவின் பேரி வெளிச்சமாக்கிறான், மந்தமாக்குறான். யோசிங்க, அல்லாஹ் பற்றி யோசிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறக்குது? ஒரு நாள் எத்தனை மௌத்தாகிறாங்க? ஒரு மனிதனுக்கு சின்ன ஒரு உடம்புல சின்ன ஈரல், என்னங்க, சின்ன ஒரு பகுதி, அது உடம்புல எல்லாத்தையும் சுத்தப்படுத்துது. எல்லாத்தையும் போடுறான், மீனை போடுறான், சிக்கனை போடுறான், மட்டனை போடுறான், எல்லாம் போடுறான். அரசு தள்ளிக்கிட்டே இருக்கு. சத்தம் கேட்குது அங்கேயாவது? சாப்பிட்டு முடிச்ச தண்ணி குடிக்கிறான், எங்கேயோ போயிட்டு இருக்கு. பிரித்து விட்றாங்க, எப்படிங்க பிரித்து விட்றாங்க. தண்ணி குடிச்சா அது ஒரு சைடு போகுது, இது ஒரு சைடு, எல்லாம் பிரித்து விட்றாங்க. எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மனிதனே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லைங்க. மனிதனே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மனுஷனுடைய உறுப்பே அவன கட்டுப்பாட்டில் இல்லை. அவன் நினைச்சுமே தூக்கம் வராது. அவன் நினைச்சுமே தூங்க முடியுமா? நான் தூங்கணும், தூங்கி வந்துருமா? பசிச்சு நான் சாப்பிடணும், பசிச்சு வந்துருதா? அல்லாதான் பசியை கொடுக்கணும், அல்லாதான் பசிக்கு உணவை கொடுக்கணும். பசிக்கலைங்க, பசிங்கிறது ஒன்று இல்லை. எல்லாம் எடுத்துட்டா என்ன செய்வீங்க? சாப்பிட்ருவீங்களா? சாப்பிட கொடுத்துருவோமா? எல்லாம் விஞ்ஞானம் சேர்ந்து பசியை உருவாக்கிடுவாங்களா? போய் சொல்லலாம், டாக்டர் பசிக்கவே மாட்டேங்குதுங்க, அப்படியே அந்த மருந்தை சாப்பிடுங்க பார்ப்போம். வந்து கேட்டால் இன்னும் சாப்பிட்டேன் இன்னும் இல்லைங்க, சரி இந்த மருந்து சாப்பிடுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் தெரியாது டாக்டருக்கு, என்ன தெரியாது? அப்புறம் என்னன்னு பார்ப்போம், சிடி ஸ்கேன் எடுங்க, அதுலேயும் தெரியல, அப்புறம் எம்ஆர்ஐ எடுங்க, அப்புறம் இந்த இவரை போய் பாருங்க, அப்புறம் இந்த அவரை போங்க. இப்போ உடல்நிலை சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியை பொறுத்து ஒரு ரேங்க் இருக்குது. எப்படிங்க? அப்போலோவில் இருந்தால் அது பெரிய ரேங்க்கு, அப்போலோவில் வைத்தியம் பார்த்தா பெரிய ரேங்க். என்னங்க, ஒவ்வொரு ஆஸ்பத்திரியை பொறுத்து ஒரு ரேங்க்கு. நான் அப்போலோ போனேங்க, அப்போலோ பார்க்குறாரு, பார்க்கவும் பார்த்தா பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஆஸ்பத்திரி படுத்துக்கிறியா? போய் ஆஸ்பத்திரியை பார்த்து தௌபா செய்யணும், எல்லாம் இந்த இடத்த விட்டு பாதுகாப்பு யாரான்னு செய்யணும். இன்றைக்கி நம்ம பார்த்து ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்கிறதுக்கு பேச ஆசைப்படுறாரு. பெரிய ஆஸ்பத்திரி கட்டிட்டாங்க, எங்கள் ஊரில் பெரிய ஆஸ்பத்திரி கட்டிட்டாங்க. மக்கள்லாம் பேசுகிறாங்க, பெரிய ஆஸ்பத்திரி, எங்கள் ஊரில் பெரிய ஆஸ்பத்திரி வந்துருச்சு, போய் படுத்துக்கிற ஆசைப்படுறாரு. அந்த பெரிய ஆஸ்பத்திரி சொல்கிறார். மருத்துவமனையை பார்த்து அல்லாட்ட தௌபா செய்யணும், யா அல்லாஹ் என்னுடைய இந்த மருத்துவமனைக்கு உள்ளே போகிறத விட்டு என்னை பாதுகாப்பு செய்யலான்னு சொல்லணும். இன்னைக்கு கேட்டால் நான் அந்த ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்தேன், அவ்வளோ பார்த்தேன், இவரை பார்த்தேன், எந்த சீஃப் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய கோபத்தில் நிற்கிற, அல்லாஹ் மேலே கோபத்தில் நிற்கிற,
நீ செய்ய வேண்டிய ஹக்கை செய்யலை அல்லாஹ், அதனால உறுப்புகளுக்கு என்னங்க ஆச்சு? தண்டனை கிடைச்சிட்டு இருக்கு. நபி மூசா நபி கேட்குறாங்க, யா 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 அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு உன்னிடத்துல ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், உன்னிடத்துல ஒன்று கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்கணும் அப்படின்னா அல்லாஹ் தான் உடல் ராகத்தை கேட்க சொல்லு. இன்னைக்கு உடம்பு எவ்வளோ ராகத்தெல்லாம் வச்சுருக்கான். நடக்க முடியுது, உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது. நேற்றா சர்ஜிக்கல் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ராடர் கம்பி வச்சு எடுத்து நோண்டிட்டு இருக்காங்க. முட்டிக்காலில் பார்த்தா அடிக்கிறாங்க, சுத்தியில் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது மருத்துவத்தில், பயமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு நடக்க வச்சுருக்கான், உட்கார்னா எந்திரிக்கிறோம், எந்திரிச்சா உட்காரோம். எவ்வளோ ராகத்தை வச்சுருக்கான். அல்லாஹ்க்கு என்னங்க சுக்குர் செஞ்சோம்? இந்த சுக்குரை செய்கிறதுக்கும் இந்த நன்றியை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமும் தான் மதரசாக்களும் பள்ளிவாசலும். போங்க மதரசாக்கு போங்க, அல்லாஹ்க்கு எப்படி நன்றி செலுத்தணும் என்று மதரசால கற்றுக் கொடுப்பாங்க. அதை அப்படியே கற்றுக்கிட்டு வீட்டுக்கு உங்கள் பிள்ளைகள்ட்ட சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை இந்த மதரசா மூலம் அல்லாஹ் கொடுப்பான் உங்களுக்கு. பள்ளிவாசல் போங்க, பள்ளிவாசல் சொல்லிட்டு உட்காருங்க, அங்கே நடக்கக்கூடிய தாலிம் ஹல்கால உட்காருங்க, கெஸ்டில் போங்க, ஜமாத்தில் போங்க, தீன் உழைப்பில் இருங்க. அல்லாஹ்க்கு எப்படி நன்றி உள்ள அடியான ஆக வேண்டும் என்று அது கற்றுக் கொடுக்க உங்களுக்கு. வீட்டில் அமல் செய்யுங்க. இதுக்கு தாங்க மதரசாக்கு வாங்கன்னு சொல்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உங்களிடத்தில் தாழ்மையான வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். பேசுனது எல்லாருமே யதார்த்தமான விஷயங்கள், நாட்டு நடப்பில் நீங்களும் நாங்களும் செய்கிற விஷயத்தான் சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், போனதெல்லாம் போகட்டும். இனிமேல் இந்த மதரசாக்கள்ல மாஷா அல்லாஹ் லீவ் போடாமல் தினசரி வாங்க மதரசாக்கு. இரண்டாவது விஷயம், மாஷா அல்லாஹ், நீங்கள் தான் இந்த ஊரினுடைய முத்துக்கள், நீங்கள் தான் இந்த ஊருடைய வைரங்கள். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். முதல்ல இந்த கலிமாவை அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிரகடனப்படுத்தினாங்க. கூட யார் இருந்தாங்க தெரியுமா? அம்மா கதீஜாமா இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஹாரிஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வயசு 40 வயசு. அம்மா கதீஜாக்கு 55 வயசு. அம்மா கதீஜாக்கு 55 வயசு. இன்னும் தமிழில் சொன்னால் நன்னிமா. அம்மாவுக்கு என்ன வயசாச்சு? 50 வயசு. அப்பா என்ன அம்மாவுக்கு என்ன? அம்மாவாது சகோதரியா? நன்னிமா. இங்கிட்ட அபூபக்கர் ஏறத்தால் நபியுடைய ஒரே வயசு. அலி ரலியல்லாஹுக்கு 10 வயசு குழந்தவர். ஹாரிஸ் அடிமை. இந்த 5-6 பேர் தான் உட்காந்து மசூரா செய்கிறாங்க. முழு உலகத்துக்கு தீன் எடுத்துகிட்டு போகணும், களிமா எடுத்துகிட்டு போகணும். இப்போ அல்லாஹ் அவங்கள தான் உட்கார வச்சிருக்கான். இப்போ நீங்கள் எத்தனை பேர் இந்த மசூரா இருக்கீங்களோ நீங்கள் தான் அந்த காலத்தில் சில நபர்கள் எப்படி முழு உலகத்துக்கு தீன் எடுத்து கொடுத்தாங்களோ இந்த ஊருக்கு தீனை எடுத்து பெண்கள் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உள்ள கீழே உட்காந்துருக்கோங்க. அது 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ, நீங்கள் தான் என்ன செய்யணும்? மாஷா அல்லாஹ், இந்த ஊருக்கு மட்டும் நியத்து வைக்காதீங்க, முழு உலகத்துக்கு தீன் எடுத்து நியத்து வைங்க. குறைஞ்சபட்சம் இந்த ஊரில் எந்த பெண்ணும் நம்முடைய மதரசா விட்டு நிராசி ஆயிடக்கூடாது. எல்லாரும் மதரசாவுக்கு வரணும், எல்லாரும் ஓதணும். அது பொறுப்பு உங்களுக்கு தான் சகோதரிகளே. ஏதோ வீட்டுக்காரங்க அவங்க பார்த்துக்குவாங்க, ஏதோ மதரசாக்கு 2 நிர்வாகி இருக்காங்க அவங்க போய் பார்த்துக்குவாங்க, அப்படி இல்லை. நிச்சயமாக சத்தியமாக ஒரு முஸ்லீமுடைய ஒரு ஈமான்தாருடைய மிக பெரிய பொறுப்பு, தானும் தீனுக்குள்ளே இருப்பார், மற்ற தீனுக்குள்ளே இணைப்பார். இதுதான் கலிமாவுடைய என்னங்க, கலிமாவுடைய மிகப்பெரிய பொறுப்பு. மாஷா அல்லாஹ், அந்த அடிப்படையில் இந்த வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களும் நியத்து வைங்க. மாஷா அல்லாஹ், நாங்கள் ஒரு பெரிய முயற்சி செஞ்சு ஒரு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் எங்கள் ஊரில் இருக்கிற அனைத்து பெண்களையும் குறிப்பாக ஸ்கூல் மாணவிகள், குறிப்பாக கல்லூரி மாணவிகள், குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், குறிப்பாக மில்லுக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், குறிப்பாக கடையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள், இந்த மாதிரி நிறைய தொழிலில் இருக்கிறாங்க, நிறைய பணிவிடை செய்கிறவர்கள் இருக்காங்க.
வயல்வெளியிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாத்தையும் இந்த மதரசாவுக்கு கூட்டி வர பொறுப்பை அல்லாஹ் உங்களைத்தான் ஆக்கியிருக்கின்றான். அதனால தான் சொன்னேன், நீங்கள் அந்த காலத்தில் இந்த 5 நபர்கள் சேர்ந்து தீனை உருவாக்கினார்களோ அதே போல இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த ஊரை, குறிப்பாக இந்த ஊரை உருவாக்க வேண்டும். இதை பொறுப்பை நீங்கள் தான் எடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெண்களாக நம்மளையும் நம்முடைய முழு உலக மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்க்கு பிரியமானதாக ஆக்கி கொடுப்பானாக. நம்மளுக்கு ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் உலகத்தில் கொடுப்பானாக. நம்முடைய அத்தனை நலவுகளையும் அத்தனை எண்ணங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொடுப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளையும், குறிப்பாக இந்த ஊரில் கூடிய ஒவ்வொரு நபருடைய ஆயுளையும் பறக்கச் செய்வானாக. முழு உலக மக்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கும் முழு உலக மக்கள் தருவானாக. குறிப்பாக இந்த வீட்டில் நடக்கக்கூடிய இந்த மதரசாவை ஹயாத்தாக்குவானாக. யாரெல்லாம் இந்த மதரசாவிற்காக உழைப்பு செய்கிறார்களோ அப்படிப்பட்ட நல் உள்ளங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே போல் மதரசாவிற்காக வந்திருக்கக்கூடிய மாணவிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மதரசாவிற்காக தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய நேரத்தையும் செலவு செய்து கொண்டிருக்கூடிய உஸ்தாபிமார்கள், ஆசிரியர்கள், அவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக அவருடைய ஆயுளை பறக்க செய்வானாக. மாஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரிகள் அனைவரும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் இந்த மதரசாவுடைய இணைப்போம் என்ற நியத் செய்திருக்கிறார்கள். அவர் நியத்தை கபூல் செய்வாயாக. இவர்களை துவாவை கபூல் செய்வாயாக. அவர் வீட்டில் கூடிய அனைத்து பிரச்சனையும் நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், அதே போல் அவங்க வீட்டில் நோயாளிகள், உடம்பு சரியில்லாதவங்க யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய அனைத்து நோயையும் பிரச்சனையும் சரி செய்து விடுவாயாக. அவருடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. சுப்ஹானல்லாஹ்.